ஓம் சாந்தி. சிவபாபா நினைவு இருக்கிறதா? வாணி டேட்டு 17/1/2025। मीठे बच्चे, तुम भारत के मोस्ट वैल्यूएबल सर्वेंट हो। तुम्हें अपने तन मन धन से श्रीमत पर इसे राम राज्य बनाना है। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நாம பாரதத்தினுடைய மோஸ்ட் வேல்யூபிள் சர்வெண்ட். நாம தன்னுடைய உடல் மனம் பொருள் மூலமாக ஸ்ரீமத்து படி இந்த ராமராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். பிரஷ்ன, सच्ची अलौकिक सेवा कौन सी है जो अभी तुम बच्चे करते हो? பாபானிக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, உண்மையான அலௌக்கிகமான சேவை எப்படிப்பட்டது? இப்போ நாம குழந்தைகள் அதை செஞ்சிட்டு இருக்கிறோம். उत्तर, तुम बच्चे गुप्त रीति से श्रीमत पर पावन भूमि सुगदाम की स्थापना कर रहे हो. இப்போ நாம குழந்தைகள் குப்தமான முறையில் ஸ்ரீமத்து படி தூய்மையான பூமி சுகதாமத்தினுடைய ஸ்தாபனை செஞ்சுட்டே இருக்கிறோம். எகி பாரத்துக்கு சச்சி அலௌகிக் சேவா. இதுதான் பாரதத்தினுடைய உண்மையான அலௌகிகமான சேவை. தும் பேகத் பாக்கி ஸ்ரீமத் பர் சப்கோ ராவன் கி ஜெயில் சே சுடா ரகே ஹோ. நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாவினுடைய ஸ்ரீமத் படி அனைவரையும் ராவணனுடைய ஜெயிலிருந்து விடுவிச்சுட்டே இருக்கிறோம். इसके लिए तुम पावन बनकर दूसरों को पावन बनाते हो. இப்போ இதற்காக நாம் தூய்மையாகி பிறரையும் தூய்மை ஆக்க வேண்டும். கீத் நயன் கின்கோ ராக் திகாவோ பிரபு. இன்னைக்கு பாடல் பாபா சொல்றாங்க, கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு. ஓம் சாந்தி. हे प्रभु, ईश्वर परमात्मा कहने और पिता अक्षर कहने में कितना फर्क है? ஹே பிரபு, ஈஸ்வரா பரமாத்மான்னு சொல்றதும் மற்றும் பிதா என்றும் சொல்வதும் எவ்வளோ வித்தியாசமானது இருக்கிறது. ஹே ஈஸ்வர், ஹே பிரபு கஹ்னே சே கித்தனா ரெக்கார்ட் ரக்தா ஹே. ஹே ஈஸ்வரா, ஹே பிரபுன்னு சொல்றதுனால எவ்வளோ நமக்கு மரியாதை ஏற்படுது. और फिर उनको पिता कहते हैं तो पिता अक्षर बहुत साधारण है. மற்றும் அவரை நாம தந்தைன்னு சொல்றோம். தந்தைங்கிற வார்த்தை எப்படி இருக்கிறது? ரொம்ப சாதாரணமா இருக்குது. ஏ பிரபு ஈஸ்வரான்னு சொல்லும் பொழுது அதுல நமக்கு ஒரு மரியாதைங்கிறது ஏற்படுது. ஆனா அப்பான்னு சொல்றோம் இல்லையா, அது நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பாபா, ரொம்ப சாதாரணமானதா இருக்கிறது. பித்தாயத்தோ டேர்கே டேர் ஹே. தந்தைன்னு சொல்லும் போது அதிகத்திலும் அதிகமானவங்க இருப்பாங்க. பிரார்த்தனா மே பி கர்த்தே ஹே, ஹே பிரபு, ஹே ஈஸ்வர் பாபா கியூ நஹி கர்த்தே. பிரார்த்தனை செய்யும் பொழுது கூட இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஹே பிரபு, ஹே ஈஸ்வரான்னு சொல்றாங்க. பாபான்னு ஏன் சொல்லல, அப்பான்னு ஏன் சொல்லல? தோ ஹை தோ பரம் பித்தா ஹைனா, ஏன்னா அவர் தான் பரம பித்தா இல்லையா. பரந்து பாபா அக்ஷர் ஜெய்சே தப்பு ஜாத்தா ஹே, பரமாத்மா அக்ஷர் ஊஞ்சா ஹோ ஜாத்தா ஹே. ஆனா அப்பாங்கிற அந்த வார்த்தை என்ன ஆயிடுதுன்னா அமிங்கி போயிடுது. பரமாத்மாங்கிற வார்த்தை என்ன ஆயிடுது, உயர்ந்ததாக மாறிடுது. बुलाते हैं, हे प्रभु नयन किनको राख बताओ. आत्माएं कहती हैं, बाबा हमको मुक्ति जीवन मुक्ति की राख बताओ. இப்போ நீ பரமாத்மாவை தானே கூப்பிடுறாங்க. ஹே பிரபு, ஹே ஈஸ்வரா எங்களுக்கு வழி சொல்லுங்க, வழி காட்டுங்க. ஆத்மாக்கள் தான் இன்னைக்கு சொல்றாங்க, பாபா எங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தியினுடைய வழி சொல்லுங்க. பிரபு அக்ஷர் கித்தனா படா ஹே, பித்தா அக்ஷர் ஹல்கா ஹே. பிரபுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தையா இருக்குது. ஆனா அப்பாங்கிற வார்த்தை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப லேசா இருக்குது. यहाँ तुम जानते हो, बाप आकर समझाते हैं. लौकिक पिता लौकिक रीति से पिताए बहुत हैं, बुलाते हैं तुम मात पिता. கித்தனா சாதாரண அக்ஷர் ஹே. ஆனா பாபா நமக்கு எல்லா விஷயத்தையும் நமக்கு பாபா புரிய வைக்கிறாங்க. லௌகிக்க ரீதியில் பார்க்கும்போது தந்தைன்னு சொல்கிறோன்னா நிறைய தந்தைகள் இருப்பாங்க, கூப்பிடுறாங்க, நீங்கள் தான் தாய் தந்தை. எவ்வளோ சாதாரணமான வார்த்தை. பாபா கர்த்தீகமே ஆயாகும் துமாரி சேவாமே. பாபா சொல்கிறாங்க, நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு சேவா பண்ணுறதுக்காக. தும் பச்சே பாரத்துக்கு அலௌகிக் சேவாமை ஹோ. நாம குழந்தைகள் கூட பாரதத்தினுடைய அலௌகிகமான சேவையில் நாமளும் இருக்கிறோம்.
ஜோ சர்வீஸ் துமாரே சிவாய் அவர் கோய் கர்ண சக்தி ஹே. இந்த ஒரு சேவைங்கிறது நம்ம குழந்தைகளை தவிர வேறு யாரும் இன்னைக்கு என்ன பண்ண முடியாது, இந்த சேவா பண்ண முடியாது. சச்சி சேவா तो तुम करते हो காஸ் பாரதிக்கு அவர் ஆம் சாரி துனியாக்கி. அப்போ உண்மையான சேவைங்கிறது நாம் தான் செய்கிறோம். அதுலேயும் முக்கியமாக முழு உலகம், அதுலேயும் பாரதத்தினுடைய சேவைங்கிறது நாம் தான் செஞ்சிட்ருக்குறோம். सच तो एक ही बाप है कहा भी जाता है God is truth है. அப்போ சத்தியமானவர் ஒரே ஒருத்தர் தான். அதனால தான் இன்னைக்கு என்ன மகிமை பாடப்படுது, God is truth. கடவுள் ஒருவர் தான், அவர் தான் சத்தியமானவர். तुमको नर से नारायण बनने की சத்திய சிக்ஷா தே ரஹே ஹே. பாபா மூலமாகத்தான் சத்திய நாராயண கதை, அதாவது நரனிலிருந்து நாராயணர் ஆகக்கூடிய சத்தியமான படிப்பினைங்கிறது கூட பாபா தான் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அபி பாபா சம்ஜாத்தே ஹே तो तुम बच्चों को दिल में उमंग है कि हम भारत की सच्ची रूहानी सेवा कर रहे हैं. இப்போ நமக்கு பாபா புரிய வைக்கிறாங்க, நம்ம குழந்தைகளுடைய உள்ளத்துல இந்த ஒரு உற்சாகமானது இருக்கும். என்ன உற்சாகம் இருக்கணும்னா, பாரதத்தினுடைய உண்மையான ஆன்மீகமான சேவைங்கிறது நாம தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு உற்சாகத்துல இருங்க. பாக்கி சாரி துனியா ராவன் கி மத்து பருகே தும்கோ ராம் கி மத்து பருகே. பாக்கி பார்த்தீங்கன்னா முழு உலகமுமே ராவணனுடைய வழிப்படி தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம யாருடைய ஸ்ரீமத்துப்படி நடக்கிறோம், அந்த ராமருடைய ஸ்ரீமத்துப்படி நாம தான் நடந்துட்டு இருக்கிறோம். ராம் கஹோ சிவ் கஹோ நாம் தோ பகுத் ரக்குதியாக. பாபாவுக்கு பாருங்க நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ராமருங்கிற பேர் சொல்லலாம், அடுத்து ஈஸ்வராங்கிற பேர் வானது சொல்லப்படுது. எவ்வளோ பேர் அவருக்கு வச்சிருக்கிறாங்க. तो तुम बच्चों को कितना रूहानी गुप्त फக்கூர் होना चाहिए. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு பாருங்க எவ்வளோ ஒரு ஆன்மீகத்தினுடைய பெருமிதத்தில் நாம் இருக்கணும். ரூகுக்கோ குஷி ஹோனி சாகியே, ஆத்மாவுக்கு அந்த குஷி இருக்கணும் இல்லையா. ஆதாக்கள் தேக அபிமானி பனே ஹோ, பாபா கருத்தே அஷரீரி பனோ, अपने को ஆத்மா சம்ஜோ. அரை கல்பமா தேக அபிமானத்திலே இருந்தோம். ஆனால் இப்போ பாபா நமக்கு என்ன சொல்கிறாங்க, அஷரீரி ஆகுங்க, தன்னைத்தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. हमारी आत्मा बाप से सुन रही है और सत्संगों में कभी ऐसा नहीं समझेंगे. இப்போ நம்முடைய ஆத்மா தான் என்ன பண்ணுது, பாபா நமக்கு புரிய வைக்கிறார். நம்முடைய ஆத்மா அதை நம்ம கேட்டுட்ருக்குறோம். மற்ற எந்த சத்சங்கத்திலையும் அப்படி யாருமே நமக்கு புரிய வைக்க முடியாது. एक रूहानी बाप रूहों को बैठ समझाते हैं, रूही की सब कुछ सुनती है ना. இங்கே பாருங்க, ஆன்மீகமான அப்பா ஆத்மாக்களுக்கு புரிய வச்சுட்டே இருக்கிற பாபா புரிய வைக்கிறாங்க. ஆத்மா இன்னைக்கு என்னம்மா என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் ஆத்மா தான் கேட்டுட்டு இருக்குது இல்லையா. ஆத்மா कहती है मैं प्राइम मिनिस्टर हूँ, फलाना हूँ. आत्मा ने शरीर द्वारा कहा मैं प्राइम मिनिस्टर हूँ. என்ன ஆத்மா தானே சொல்லுது, நான் பிரைம் மினிஸ்டர், நான் இன்னாரு. ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக தான் சொல்லுதான் நான் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறேன். अभी तुम कहते हो हम आत्मा पुरुषार्थ कर स्वर्ग का देवी देवता बन रही हो. என இப்போ நாம சொல்றோம், நம்முடைய ஆத்மா நாம முயற்சி செஞ்சு சத்தியுகத்தினுடைய ஸ்வர்க்கத்தினுடைய தேவி தேவதாங்கிறத நாம தான் அடைஞ்சிட்டே இருக்கிறோம். ட்ராமாமே ஜோ கல்ப பகலே ஹுவா வக் ரிப்பீட் ஹோத்தா ஹே. இந்த ட்ராமாவில் கல்பத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருந்ததோ அதுதான் ரிப்பீட் ஆகிறது. ஐசே நஹி ட்ராமா பர் ருக்கு ஜானா ஹே, ட்ராமா மே ஹோகா தோ மிலேகா. அந்த மாதிரி இருந்துடாதீங்க. ட்ராமாவில் என்ன இருக்குமோ அது எனக்கு கிடைக்கும். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, முயற்சியில் நின்று போயிடக்கூடாது. ஸ்கூல் மே ஐசே பைட் ரஹ்னே சே கோய் பாஸ் ஹோ ஜாயேங்கே கியா. பாபா சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே படிக்காமல் அப்படியே நம்ம உட்காந்துட்ருக்குறோம். எது புரியுதோ எது கிடைக்குதோ அது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோன்னா யாராவது அங்கே பாஸ் ஆவாங்களா என்ன ஸ்கூலில். ஹரேக் ஜீச் கேலிய மனுஷியக்கா புருஷார்த்த தோ சல்தா ஹே. ஒவ்வொரு பொருளுக்காகவும் மனுஷங்க இன்னைக்கு என்ன பண்ணணும், அது முயற்சி செஞ்சுதான் ஆகணும். புருஷார்த்த பிகர் பானி பி மில்ல சக்கே. முயற்சி செய்யலைன்னா தண்ணி கூட நமக்கு கிடைக்காது. செகண்ட் பை செகண்ட் ஜோ புருஷார்த்த சல்தா ஹே பிராலப்து ஹெலி. இங்கே பாருங்க, செகண்ட் பை செகண்ட் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எதுக்காகனா பிராப்தி அடையிறதுக்காக. எக் பேகத்துக்கா புருஷார்த்த கருணாகி பேகத்துக்கு சுக்கு கேலி. இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட புருஷார்த்தம் பண்ணுறோம். எதுக்காகனா
எல்லையற்ற சுகத்தை அடைகிறதுக்காக. இப்போ இதையும் நமக்கு பாபா தான் புரிய வைக்கிறாங்க. முயற்சி இல்லாமல் எதுவுமே இல்லை, முயற்சி செஞ்சாதான் தண்ணி கூட கிடைக்கும்னு சொல்றார் பாபா. तुम्हें कितना फर्स्ट क्लास ज्ञान मिला है, तुमको कितनी खुशी होनी चाहिए, कितना हाईएस्ट बाप दादा और कितना सिंपल रखते हैं, बाबा की महिमा गाई जाती है, वक निराकार निर अहंकारी. நாம் எவ்வளோ நமக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஞானமானது கிடைச்சிருக்கிறது, நமக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். எவ்வளோ ஹையஸ்ட் பாப் தாதா, எவ்வளோ சிம்பிளாக இருக்கிறாங்க பாபா. பாபாவுடைய மகிமையை நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம். அவர் தான் நிராகாரமானவர், அவர் தான் நிர் அகங்காரி. बाप को आकर सेवा करनी है ना, बाप हमेशा बच्चों की सेवा कर उनको धन दौलत दे कुछ वानप्रस्थ अवस्था में ले लेते हैं. பாகினால பாபா நிறைய நமக்கு சேவா பண்றார் இல்லையா. ஒரு அப்பா குழந்தை இன்னைக்கு என்ன பண்றாங்க, உருவாக்கிடுறாங்க. எல்லாத்தையும் இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, குழந்தைங்களுக்கு சேவா பண்ணுறதுன்னா எல்லாமே கொடுத்துட்டு வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுவாங்க. பச்சோங்கோ மாத்தே பர் சடாத்தே. குழந்தைகளை இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தலைமையில கூட அந்த தந்தை என்ன பண்ணுவாங்க, தூக்கி வச்சுப்பாங்க. தும் பச்சே விஸ்வக்கே மாலிக் பன்தே ஹோ. நம்ம குழந்தைகளை பாபா विश्वतर நான் அதிகாரி ஆக்குகிறேன். स्वीट होम में जाकर वे स्वीट बादशाही आकर लेंगे. बाबा कहते कि हम तो बादशाही न खिलेंगे. அப்போ இனிமையான வீட்டுக்கு போகிறோம், பிறகு இனிமையான ராஜ்யத்துக்கு வரோம். பாபா சொல்கிறாங்க, நான் எங்கே வர்றதில்லை, இனிமையான ராஜ்யத்தில் நான் வர்றது கிடையாது. சச்சா நிஸ்காம் சேவாதாரி தோ ஏக் பாப் கி ஹே. உண்மையான சுயநலமற்ற சேவாதாரி யாரு தான், ஒரு பாபா மட்டும்தான். तो बच्चों को कितनी खुशी रखनी चाहिए, परंतु माया बुला देती है. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். ஆனால் மாயா இன்னைக்கு என்ன பண்ணிடுது, மறக்க வச்சிடுது. பாப் தாதாவே இன்னைக்கு என்ன பண்ணிடுதுன்னா மறக்க வச்சிடுது. பாபா நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க, அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு சொத்து தான். என்ன நினைவு பண்ணுங்க, தெய்வீகமான குணத்தை தாரணை செய்யணும். அசுர குணம்கோ நிகால் தேனா चाहिए. அசுர குணங்களை நீக்கிடுங்கன்னு சொன்னார் பாபா. बच्चों को बाप एक ही बात समझाते हैं, बोलो हम तो भारत की सेवा में हैं, जो सबका बाबूजी हैं, हम उनकी श्रीमत पर चलते हैं. குழந்தைகளுக்கு பாபா இந்த ஒரே ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறான். அதாவது அவங்களுக்கு சொல்லுங்க, நம்ம பாரதத்தினுடைய சேவையில் இருக்கிறோம். எல்லாருக்கும் பாபுஜி யாரு தான், பாபா. நாம அவருடைய வழிப்படி நடக்கணும். ஸ்ரீமத் பகவத்கீதை, அதற்கு கூட இன்னைக்கு என்ன இருக்கிறதுனா நிறைய மகிமை பாடப்படுது. अच्छा, धारणा के लिए मुख्य सार. फर्स्ट पॉइंट बाबा சொல்றாங்க, जैसे हाईएस्ट बाप दादा सिंपल रखते हैं, ऐसे बहुत बहुत सिंपल निराकारी और निरअहंकारी बनकर रखना है. எப்படி ஹையஸ்ட் பாப் தாதா சிம்பிளாக இருக்கிறார், ரொம்ப எளிமையாக இருக்கிறார் பாபா. அப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் நிராகாரியாகவும் நிர் அகங்காரியாக இருக்கணும். பாப் துவாரா जो फर्स्ट क्लास ज्ञान मिला है उसका चिंतन करना है. பாபா மூலமாக என்ன ஃபஸ்ட் கிளாஸ் ஞானம் கிடைச்சிருக்கிறதோ அதை சிந்தனை செய்யணும். सेकेंड पॉइंट, ड्रामा जो खूब को रिपीट हो रहा है, इसमें बेगत का पुरुषार्थ कर बेगत सुखी की प्राप्ति करनी है. ட்ராமா மீண்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த ட்ராமாவில் எல்லையற்ற முயற்சி செய்து எல்லையற்ற சுகத்தினுடைய பிராப்தி அடையணும். கபி ட்ராமா ருக் நஹி ஜானாகே. ஒரு பொழுதும் ட்ராமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்கன்னு சொல்கிறார் பாபா, நின்று போயிடாதீங்க முயற்சி செய்யாமல். प्रारब्ध के लिए पुरुषार्थ जरूर करना. முயற்சி பிராப்தி அடையணும்னு அவசியமாக முயற்சி செய்யணும். வரதான் अव्यक्त स्वरूप की साधना द्वारा पावरफुल वायुमंडल बनाने वाले अव्यक्त फरिश्ता भव. பாபா இன்னைக்கு என்ன வரதானம் கொடுக்குறாங்கன்னா, அவ்யக்த ஸ்வரூபத்தினுடைய சாதனை மூலமாக வாயுமண்டலத்தை, பவர்ஃபுல் வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய अव्यक्त फरिश्ता आगंगल. वायुमंडल को पावरफुल बनाने का साधन है अपने अव्यक्त स्वरूप की साधना. சூழ்நிலைகளை
தூய்மை ஆக்கக்கூடிய சாதனம் தன்னுடைய அவ்யக்த ஸ்வரூபத்தினுடைய சாதனம். அப்பதான் நம்ம பவர்ஃபுல் சூழ்நிலை என்ன செய்ய முடியும்னா உருவாக்க முடியும். इसका बार बार अटेंशन रहे क्योंकि जिस बात की साधना की जाती है उस बात का ध्यान रखता है. அப்போ இந்த விஷயத்துல அடிக்கடி நம்ம கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது எந்த விஷயத்துல நம்ம சாதனை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தின் பக்கம்தான் நம்முடைய முழு கவனமும் இருக்கணும். तो अव्यक्त स्वरूप की साधना अर्थात बार बार अटेंशन की तपस्या चाहिए. அப்போ அவ்யக்த ஸ்வரூபத்தினுடைய சாதனை அப்படின்னால என்ன அர்த்தம்னா அடிக்கடி கவனத்தினுடைய தபஸ்யா நம்ம செய்யணும். इसलिए अव्यक्त फरिश्ता भव के वरदान को स्मृति में रख शक्तिशाली वायुमंडल बनाने की तपस्या करो. அப்போ இதற்காக அதாவது கவனத்தினுடைய தபஸ்யா வேணும்னு சொல்றாலே பாபா, இதுக்காக நம்ம என்ன பயிற்சி பண்ணணும்? அவ்யக்த ஃபரிஸ்தா பவ, இந்த வரதானம் நமக்கு பாபா கொடுத்திருக்கிறார். இந்த வரதானத்தை நம்ம நினைவில் வைத்து சக்திசாலியான வாயு மண்டலத்தை உருவாக்கக்கூடிய தபஸ்யா பண்ணுங்க. तो आपके सामने जो भी आएगा वह व्यर्थ बातों से परे हो जाएंगे. அப்போ ஆகையினால இந்த ஒரு தபஸ்யா நம்ம செய்கிறதுனால நம்ம முன்னாடி யார் வந்தாலும் சரி, அவங்க மனிதனாக இருக்கட்டும், வீணான விஷயங்கள் வந்தாலும் சரி, அதிலிருந்து நம்ம எப்படி இருப்போம்? இந்த அவ்யக்த ஃபரிஸ்தா இந்த ஒரு பயிற்சி நம்ம செய்யும் பொழுது எல்லாத்துலேருந்து நம்ம எப்படி இருப்போம்னு சொல்றார் பாபா? விடுபட்டு இருப்போம். ஸ்லோகன் सर्वशक्तिवान बाप को प्रत्यक्ष करने के लिए एकाग्रता की शक्ति को बढ़ावो. சர்வசக்திவான் பாபாவை பிரத்யக்ஷப்படுத்துவதற்காக ஏகாகிரதா இந்த சக்தியை அதிகப்படுத்துங்க. இன்னைக்கு மனசா சேவைக்கான பாயிண்ட் பாபா என்ன சொல்றாங்கன்னா, जैसे अपने स्थूल कार्य के प्रोग्राम को दिनचर्या प्रमाण सेट करते हो ऐसे अपने मनसा समर्थ स्थिति का प्रोग्राम सेट करो. இப்படி நம்ம எனக்கு மனசு மூலமா ஸ்தூலமான காரியத்துக்கு இன்னைக்கு என்ன பண்றோம்? நம்ம நிறைய இன்னைக்கு ப்ரோக்ராம் தினச்சரி காரியம் செய்யறதுக்கு, டெய்லி காரியம் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? அந்த ப்ரோக்ராம் எல்லாமே இன்னைக்கு நாம செட் பண்றோம். அந்த மாதிரி மனசையும் கூட யதார்த்தமான ஸ்திதியினுடைய ப்ரோக்ராமை மனசுலையும் என்ன பண்ணுங்க? செட் பண்ணுங்க. जितना अपने मन को समर्थ संकल्पों में बिजी रखेंगे तो मन को अपसेट होने का समय नहीं मिलेगा. இப்போ எந்த அளவுக்கு நம்முடைய மனசை சக்திசாலி எண்ணங்கள்னால பிஸியாக வச்சுக்கிட்டே இருக்கிறோம், அப்போ மனசு அப்செட் ஆகிறதுக்கான நேரமே அந்த மனசுக்கு கிடைக்காது. मन सदा सेट अर्थात एकाग्रता है तो स्वतः अच्छे वाइब्रेशन फैलते हैं, सेवा होती है. மனசு எப்பொழுதுமே நமக்கு செட்டாகி இருக்கணும். அதாவது ஏகாகிரதா நிலையில் இருந்துச்சு அப்படின்னா தானாகவே நல்ல நல்ல வைப்ரேஷன் என்னாகும்? பரவிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு சேவைங்கிறது தான் நடக்கும். ஆகையினால மனசை நம்ம எப்பொழுதுமே எதில் நம்ம பிஸியாக வச்சுக்கணும்? அந்த சக்திசாலியான எண்ணங்களே நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீணானது அப்செட் ஆகிறதுக்கு நேரமே அந்த மனிதருக்கு கிடைக்காது. ஓம் சாந்தி.